உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராணி, இச்சாதாரிய பிடிக்கிறதுக்காக ரொம்ப சாதுரியமா காய நகர்த்திருக்க. அது நல்லா புரியுது. ஆனா அது உங்க யாருக்குமே புரியாது. ஆனா எனக்கே சில விஷயங்கள் தான் தெரியும். மற்றதெல்லாம் எனக்கே புரியாத புதிரா தான் இருக்கு. ராணி என்ன பண்ணா, ஏது பண்ணா, மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணான்னு இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல. நான் காலையில பூஜைக்காக வீட்டை விட்டு கிளம்பும் போது ராணி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா. ராணி எதுக்கு போன் பண்றா? சாமி, அந்த இச்சாதாரி எங்க வீட்ல தான் மாய உருவமா வீட்ல ஒருத்தரா இருந்துனுக்குது. அதுதான் இப்ப பண்ண போற பூஜைய ரொம்ப பெரிய முட்டாள்தனம்னு நம்பினுக்குது. நானும் அதோட நம்பிக்கையில விட்டு அதுக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த விஷயத்த நான் உங்களாண்ட சொல்றேன். என்னன்னா, நேரடியா அந்த இச்சாதாரியால நம்மள எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்த்தா ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அதனாலதான் நாட போற கேமுக்குள்ள இச்சாதாரிய உள்ள இழுக போறேன் சாமி. அப்ப நம்ம எதுவும் பேசாம எல்லாமே அது போகல நடக்கிற மாதிரி அதுக்கு போக்கு காட்டி பேசாம இருக்கணும். இத நான் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். மொளே, இப்ப நீ எந்த பறையாம போன? அது உங்களை இங்க வர விடாம தடுக்கிறதுக்கு அது என்ன வேணாலும் பண்ணும். அப்படி பார்த்தா அது உங்களை தடுத்து உங்க உருவத்திலேயே இங்க வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருங்க. ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்க எந்த எதிர்ப்பும் காட்டாம அப்ப நீங்க அமைதியா இருங்க. அப்பதான் உங்க உயிருக்கு ஆபத்து வராம இருக்கும். ஏன்னா அந்த இச்சாதாரியோட முழு டார்கெட்டும் நான் தான். அதுக்கு தேவைப்படுறது உங்க உருவம் மட்டும்தான். எந்த மொளை எங்கன பறையுன்னு? ஆமா சாமி, அது நம்மளாண்ட எந்த உருவத்துல வரும் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியாது. சரி, அப்ப அது என்ன தேடி வருதுன்னா அது எந்த ரூபத்துலமா வரும்? எங்க வீட்ல என்ன உருவத்துல இருக்குதோ அதே உருவத்துல தான் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த தபா அது என்ன கொன்னுட்டு தாடிகாரனை கூட்டிட்டு போயிடுவோன்னு முழு நம்பிக்கையோட இருக்குது. அதனால அது இறங்கி விளையாடும் சாமி. அதுக்கு நம்ம உயிரையே பணையம் வச்சு எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும். சரி ராணி, நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த இச்சாதாரி நம்ம வீட்டுல எந்த உருவத்துல இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? பாவி, என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. சித்தப்பா, ராணிக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. இது எதுவுமே தெரியாம இச்சாதாரி ராணியை கொன்னுடுவேன்னு கடைசியில அது காலி ஆயிடுச்சு தமன்னா. சொல்லுங்க தாத்தா. அம்மா ராணி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? என்ன தாத்தா? சார் தாத்தா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அம்மா, நான் மாடியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப உடனே வரியா? சார் தாத்தா, நான் இப்ப உடனே வரேன். தாத்தா தாத்தா, அஞ்சலி ஸ்வீட்ஸ். என்ன ராணி, நான் தலை போற அவசரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ இப்ப வந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. சார் தாத்தா, நான் இதோ வந்துடுறேன். வாடி வா, இதுதான் உன்னோட கடைசி ராத்திரி. என்ன எனக்கு கால் பண்றா? இங்க வரவ எனக்கு எதுக்கு கால் பண்றா? என்ன ராணி இந்த நேரத்துல? லேகா, இச்சாதாரி எனக்கு போன் பண்ணுச்சு. என்ன ராணி சொல்றீங்க? ஆமாங்க ராணி, எதை வச்சு ராணி நீங்க இச்சாதாரி தான் போன் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க? ஆமாங்க, எனக்கு தான் போன் பண்ணுச்சு. தாத்தா, என்ன தாத்தா? நான் சொல்லத கேளுமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உடனே மொட்டை மாடிக்கு வா. என்ன தாத்தா, என்ன விஷயம் அது? அந்த லேக்காவே இல்ல. நான் சொல்ல போறத கேட்டு நீ ஷாக் ஆயிடுவ. உடனே கிளம்பி வா.
தாத்தா ஃபர்ஸ்ட் மொட்டை மாடிக்கு கிளம்பி வாமா. சரி தாத்தா நான் வரேன். சரிம்மா. இச்சாதாரி தான் தாத்தாவோட உருவத்துல வந்து ஃபோன் பண்ணிருக்கு. என்ன சொல்றீங்க ராணி? இச்சாதாரி தாத்தா உருவத்துல வந்து ஃபோன் பண்ணுச்சா? ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் பாம்போட மூளைங்கிறது சரியா தான் இருக்குது. குருவி மூளை. லேகா, அந்த அறிவு கெட்ட பாம்புக்கு, ச்சே அறிவே இல்லாத பாம்புக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பொய் சொல்லுது. என்ன சொல்றீங்க? நீங்க தான் இச்சாதாரியா. என்னது? நான் இச்சாதாரியா? ஆமா லேகா, உங்களை தான் இச்சாதாரி அப்படின்னு பொய் சொல்லுச்சு. என்னது? என்ன இச்சாதாரின்னு சொல்லுச்சா? பாத்தீங்களா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது எங்க இருந்தோ இது எல்லாத்தையும் பார்த்து இருக்கு லேகா. அறிவு கெட்டவளே, அதை செஞ்சதே நான் தான். இந்தாயா, லேகா தான் இச்சாதாரி. அது லாராவா இந்த வீட்டுக்குள்ளார இருந்ததை கண்டுபிடிச்சதுமே அது சூப்பரா பிளான் பண்ணி பாம்பாட்டியோட மகன்னு போய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திச்சு. ஆமா, அன்னைக்கு ராத்திரி ஒரு சாமி சிலை எடுத்துட்டு வந்தியே, அப்புறம் தான் இந்த பூஜை எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். ஆ, தாத்தா, அந்த இச்சாதாரி எனக்கு முன்னால இங்க வந்திருக்கும். ஆனா நான் அந்த நேரத்துல வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்தா அது தப்பா நினைக்கும். அத்தை நம்ப வைக்கதான் நான் வெளில போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த சிலைய வாங்கியாந்த. ஆனா நான் உண்மையாவே நவநாக பூஜையை செஞ்சுதான் கட்டுப்படுத்த போறேன்னு அந்த இச்சாதாரி நினைச்சு என்ன ஒரு முட்டாள்னு நினைச்சிருக்கும். ஆனா நான் அந்த இச்சாதாரி வழியாவே அத்தை அழிகிறதுக்கான ரகசியத்தை தெரிஞ்சுப்பேன்னு அது எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் தாடிகாரனாண்ட சொல்லி முதல்ல பாம்பாட்டி சித்திர பாத்துட்டு வான்னு, அதுக்கப்புறம் சந்திரகாந்த கல் இருக்கிற இடத்துக்கும் ராஜமகடிய எடுத்துக்கவும் சொன்னேன். அண்ணி, நீங்க வேற லெவல் அண்ணி. இதுக்காக தான் நீங்க சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா, நான் இங்க வழக்கம் போல இச்சாதாரி முன்னால கோமாளி வேஷம் போட்டுட்டு தாடிகாரனாண்ட இச்சாதாரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ராஜமகடியையும் சந்திரகாந்த கல்லையும் எத்தன் வர சொல்லிட்டேன். நான் அந்த கதை சொன்ன விஷயமே இச்சாதாரிய நான் ஏதோ உளறிட்டு இருக்கேன்னு நம்ப வச்சு டைவர்ட் பண்ண விஷயம் தான் அது. அது வரைக்கும் இச்சாதாரி கதையை கேட்டு இங்கே இருந்துச்சு. தாடிகாரனை பத்தி பேச்சு எடுக்காம பர்ஷித் மகாராஜா கதைன்னு அதுக்காக தான் சொன்னேன். அந்த கேப்ல தாடிகாரன் நான் சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டான். என்ன ராணி இது? பாருங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.